Hi, hello friends, welcome to Roche YouTube channel. Friends, இந்த வீடியோல நாம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா டிரைவிங் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கற அந்த ஸ்கில்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் தான் நான் இந்த வீடியோல உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போறேன். டிரைவிங் உடைய பேசிக் தியரிஸ் என்ன, அத தியரிட்டிக்கலா எப்படி நம்ம வந்து கன்சிடர் பண்ணனும், அதுக்கு அப்புறம் அத பிராக்டிகலா எப்படி இம்ப்ளிமென்ட் பண்ணனும், அப்புறம் அதோட டெக்னிக்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் இதெல்லாம் வந்து என்னென்ன அப்படிங்கற விஷயங்கள் நான் வந்து இந்த வீடியோஸ்ல வந்து நான் ஷேர் பண்றேன். இந்த வீடியோ வந்து பார்ட் 1 வீடியோ. சோ இந்த பார்ட் 1 வீடியோல நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா தியரிட்டிக்கலா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், டிரைவிங் வந்து கத்துக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்னென்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் இந்த வீடியோல ஷேர் பண்ணுவேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லும் பாருங்க. அப்பதான் நான் சொல்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து தெளிவாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இவரை ரோச்காஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து யூஸ்ட் காஸ்ட்டுடைய அப்டேட்ஸ் எல்லாம் இமீடியட்டாக வரணும் விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ரோச் காஸ்ட் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம் வந்து இதுதான், என்னென்னா ஸ்டியரிங். ஓகேங்களா? ஸோ ஸ்டீரிங்கில் வந்து நமக்கு வந்து பொசிஷன்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதாவது நம்மளுடைய அந்த ரொட்டேஷன் வந்து எப்படி இருக்கணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த போர்ஷன் தான் இருக்குது பார்த்தீங்களா, இந்த போர்ஷனை பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன் வந்து ஃப்ளாட்டாக நமக்கு வந்து இருக்குது அப்படின்னா நம்ம என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, வீல் வந்து எப்படி இருக்கணும்னா நமக்கு பொசிஷனாக இருக்குது, அதாவது ஸ்ட்ரைட் பொசிஷனில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதாவது ரைட்லேயோ லெஃப்ட்லேயோ வந்து பெண்ட் ஆகாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த வீல் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அதுவும் நீங்கள் வந்து பார்க்குறீங்க. ஸோ இப்போ இதோடைய பொசிஷன் பாருங்கள். மோஸ்ட் ப்ராப்ளி வந்து நமக்கு வந்து அது வந்து கரெக்டாக சென்டரில் இருக்குதா அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பொசிஷன் வந்து நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா நமக்கு வந்து பொசிஷன் வந்து வீல் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் தான் இது. ஓகேங்களா? இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆக்சிலேட்டர் அண்ட் இது வந்து ஆக்சிலேட்டர், இது வந்து பிரேக்கு, இது வந்து கிளச்சு. ஓகேங்களா? காமனாக வந்து எல்லா காசுலையுமே இந்த சீரீஸில் தான், இந்த சீக்வன்ஸில் தான் இது வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதாவது நம்ம வந்து என்டர் ஆகும்போது முதல்ல இருக்கக்கூடியது ஆக்சிலேட்டர். ஸோ ஆக்சிலேட்டர் வந்து பார்க்குறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்குறீங்க. மோஸ்ட் ப்ராப்ளி வந்து எல்லா காசுலையும் இதை மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி பிரேக் அண்ட் கிளச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டை வந்து பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். சென்டரில் இருக்கிறது பிரேக்கு, சென்டருக்கு நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து என்னென்னா கிளச்சு. இது வந்து கிளச்சு, இது பிரேக்கு, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர். ஓகேங்களா? ஸோ இந்த 3 விஷயத்தையும் ஃபஸ்ட் நம்ம வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது வந்து ஃபஸ்ட்டு பேசிக் திங்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த ஸ்டீரிங் வீலில் வந்து எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஏன்னா வந்து ஜஸ்ட் இந்த பொசிஷனை வந்து நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த ஸ்டீரிங்கை வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அதை தாண்டி வேறு எதுவுமே நம்ம பண்ண போகிறது கிடையாது. மொத்த கண்ட்ரோலும் நம்ம வந்து லெக்கில் தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். கிளச்சு, பிரேக்கு அண்ட் ஆக்சிலேட்டர், இந்த 3 வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து லெக் பொசிஷன்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ அந்த 3 விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ உட்கார்ந்துருக்கும் போது எந்த லெக்கை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெஃப்ட் லெக் இந்த இருக்குது. ஓகேங்களா? இந்த லெஃப்ட் லெக் வந்து இப்போ கிளச்சுக்கு மேலே இருக்குது. இந்த ரைட் லெக் வந்து இந்த ரெண்டையும் பேஸ் பண்ணி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பொசிஷன். ஏன்னா நமக்கு வந்து அந்த லெஃப்ட் லெக்கை வந்து ஒன்லி கிளச்சுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். பிரேக்குக்கோ இல்லை ஆக்சிலேட்டருக்கோ நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதை யூஸ் பண்ணவும் முடியாது. ஸோ அதை ட்ரை பண்ண வேண்டாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ரைட் லெக் வந்து எதுக்கெல்லாம் எந்த கண்ட்ரோல்லாம் நம்ம கண்ட்ரோலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரேக் அண்ட் ஆக்சிலேட்டர், இந்த 2 கண்ட்ரோலையுமே இந்த ரைட் லெக் வந்து பண்ணுது. ஓகேங்களா? லெஃப்ட் லெக் இஸ் ஃபார் த கிளச் அண்ட் ரைட் லெக் இஸ் ஃபார் த பிரேக் அண்ட் த ஆக்சிலேட்டர். ஓகே, ஆக்சிலேட்டர் அண்ட் த பிரேக், இந்த ரெண்டையுமே வந்து ரைட் லெக் வந்து ரைட் லெக் யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும். லெஃப்ட் லெக் வச்சு ஒன்லி கிளச் கண்ட்ரோல் மட்டும்தான் பண்ணணும். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நான் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு சொல்லி தர வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கியர் கண்ட்ரோல் தான். ஓகேங்களா? ஸோ இந்த லெஃப்ட் லெக் உங்களுக்கு அதில் நான் லெஃப்ட் லெக்கில் என்ன பண்ணுறேன், கிளச்சை வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? தெரியுதுங்க உங்களுக்கு கிளச்சை. நம்ம அப்போ என்ன பண்ணோன்னா காரை ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் அந்த கிளச்சை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங்காக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணணும்னா இந்த டிரான்ஸ்மிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது கியர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கியரில் ஃபஸ்ட்டு கியரை வந்து நம்ம போடணும். கியர் வந்து இப்போ என்ன பொசிஷனில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூட்ரலில் இருக்குது. அது நியூட்ரலில் தான் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்? ஏன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து மூவ் பண்ணிங்கனாலே ஃபஸ்ட்டு கியர் அண்ட் இங்கே கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா அது வந்து செகண்ட் ஆர் ஃபோர்த் கியராக இருக்கும். ஓகேங்களா? இது சென்டரில் தான் இருக்குதா அப்படிங்கிறது எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இப்படி ஒரு மூவ் பண்ணி பாருங்கள். அதாவது நீங்கள் கிளச்சை பிடிச்சோ பிடிக்கலையோ. ஓகேங்களா? ஸோ இப்படி லைட்டாக ஜஸ்ட் வந்து நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது மூவ் ஆச்சுது அப்படின்னா, ஓகேங்களா, இங்கே லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து மூவ் ஆகுது அப்படின்னா கன்ஃபார்மாக அது வந்து நியூட்ரல் தான் இருக்குதுங்க அர்த்தம். இது ஒரு செல்ஃப் டெஸ்ட்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம நியூட்ரல் தான் இருக்குது. ஸோ இதை வந்து இப்போ நான் ஃபஸ்ட் கியர் நான் வந்து போட போகிறேன். ஸோ கிளச்சை வந்து நான் நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட் கியர் போடுறேன். ஸோ ஃபஸ்ட் கியருக்கு எப்படி போடணும் அப்படிங்கிற டேரக்ஷன்ஸ் வந்து அழகாக தெளிவாக உங்களுக்கு வந்து எங்கே கொடுத்துருப்பாங்க, இந்த டிரான்ஸ்மிஷன், அதாவது இந்த
கியர்லேயே கொடுத்துருப்பாங்க. அது இப்போ சென்ட்ரல் இருக்குதுன்னா இந்த சென்ட்ரல் நாட்ச்சில் தான் இது வந்து இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அண்ட் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் கியர் போட போகிறோம்னா என்ன பண்ணோம், இங்கே மூவ் பண்ணி இங்கே வந்து மூவ் பண்ணோம், அதான் ஃபஸ்ட் கியர். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம பண்ணலாம். இங்கே மூவ் பண்ணி இப்படி இங்கே மூவ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து ஃபஸ்ட் கியர் விழுந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் கியர் போட்டாச்சு. போட்டதும் நம்ம எப்படி இந்த காரை மூவ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஸ்லைட்லி மெதுவாக நம்ம என்ன பண்ணோம், இந்த கிளச்சை நீங்கள் ரிலீஸ் பண்ணணும். புது காராக இருந்தால் ஆக்சிலேட்டர் கொடுக்க வேண்டாம். பழைய காராக இருந்தால் மட்டும் லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுங்க. அது அந்த காரோடைய சிச்சுவேஷனை பொறுத்து, கண்டிஷனை பொறுத்து. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து லைட்டாக நீங்கள் வந்து விட்டிங்கனாலே போதும். ஓகேங்களா? அதாவது இப்படி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு தான் கியர் வந்து போட்டிருக்கீங்க. அப்புறம் மைல்டில் நீங்கள் வந்து லைட்டாக விட்டுட்டீங்கனாலே அந்த கார் வந்து என்ன ஆகுது, மூவ் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேங்களா? கியர் என்ன கொடுக்க வேணாம், ஆக்சிலேட்டர் கொடுக்க வேணாம். இது வந்து ஓரளவுக்கு ரிக்வயர்ட் ஸ்பீடு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அகைன் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த செகண்ட் கியரை போடணும். ஸோ செகண்ட் கியர் எப்படி போடணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபஸ்ட் கியரில் இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுலேருந்து அப்படியே நீங்கள் இப்படி எடுத்து லைட்டாக லெஃப்ட்டில் மூவ் பண்ணி கீழே நீங்கள் மூவ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ அது வந்து செகண்ட் கியர் விழுந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து செகண்ட் கியரில் நீங்கள் வந்து அகைன் வந்து அந்த லெஃப்ட் லெக் வந்து லைட்டாக ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளச் வந்து என்ன ஆகும், ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். கார் வந்து மூவ் ஆகும். இப்போவும் நீங்கள் வந்து என்ன பண்ண வேண்டாம்னா ஆக்சிலேட்டர் கொடுக்க தேவை இல்லை. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாமே பிகினர்ஸுக்கு மட்டும்தான், எக்ஸ்பர்ட்ஸு கிடையாது. ஓகேங்களா? எக்ஸ்பர்ட்ஸ் வந்து லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுத்து எடுப்பாங்க. பிகினர்ஸ் அவ்வளோ கொடுக்க தேவையில்லை. அதை நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு வந்து எவ்வளோ ஸ்பீடு வந்து நம்ம ஃபஸ்ட் கியர் கொடுக்கணும், செகண்ட் கியருக்கு எவ்வளோ ஸ்பீட் கொடுக்கணும்னு சொல்லித்தரேன். அப்படி அந்த ரெக்கார்ட் ஸ்பீட் உங்களுக்கு வரலனா மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும், ஆக்சிலேட்டர் கொடுக்கணும். ஃபஸ்ட் கியரில் நினச்சது தான், செகண்ட் கியரில் நினச்சது தான். ஓகேங்களா? ஸோ அதுவரை நீங்கள் கொடுக்க வேணாம். நீங்கள் ஃபுல் கிளச்சை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த ஸ்பீடு பிக்கப் ஆகலைன்னா நீங்கள் என்ன பண்ணணும், மைல்டாக ஆக்சிலேட்டர் கொடுக்க தேவை இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்பீடு அட்டன் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் கியர் கொடுத்தாச்சு. இனி நம்ம வந்து தேர்ட் கியர் போடணும். என்ன பண்ணிக்கலாம், அந்த டேரக்ஷன் எதுவும் மீன் பண்ணுது, இங்கே வந்து ரைட்டில் வந்து அப்படி நீங்கள் மேலே டாப்பில் வந்து தள்ளணும். ஓகேங்களா? ஸோ கிளச்சை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படி இங்கே சென்டருக்கு வந்தாச்சு. நீங்கள் நியூட்ரல் போட்டுட்டு தான் நம்ம என்ன பண்ணோம், தேர்ட் கியர் வந்து கொண்டு போனோம். ஸோ நியூட்ரல் போட்டதுமே அது வந்து சென்டருக்கு வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப ரைட்லலாம் இது பண்ண வேண்டாம், அப்புறம் ஃபிஃப்த் கியர் விழுந்துடும். ஸோ அதனால் அப்படி நீங்கள் இப்போ செகண்ட் கியர் எப்படி இருக்குதுங்களா, ஸோ அதை வந்து நீங்கள் இப்படி எடுத்ததுமே அது சென்டருக்கு வந்துடுச்சு. ஸோ ஓகேங்களா? அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம், மேலே தள்ளிடணும். ஓகேங்களா? அப்படின்னா மட்டும்தான் தேர்ட் கியர் விழும். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் இதை தாண்டி நீங்கள் இங்கே இப்படிலாம் பண்ணிட்டீங்கன்னா ஃபிஃப்த் கியர் விழுந்துடும். அப்புறம் வந்து அந்த காரோடைய கண்ட்ரோல் வந்து டோட்டலி இதாகி கார் வந்து ஸ்டாப் ஆகிடும். இன்ஜின் வந்து இம்மீடியட்டாக ஆஃப் ஆகி ஸ்டாப் ஆகும்போது உங்களை வந்து தூக்கி அடிச்சிடும். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் ரொம்ப கவனமாக ஃபாலோ பண்ணணும். ஸோ என்ன பண்ணிக்கலாம், செகண்ட் கியர்லேருந்து தேர்ட் கியருக்கு அப்படியே கிளச்சை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படி எடுத்ததுமே அது சென்டரில் வந்துடுச்சு. ஓகேங்களா? வரலனா மட்டும், ஒருவேளை வரல நீங்கள் பிடிச்சி வச்சிருக்கீங்க, அழுத்தம் பிடிச்சி வச்சிருக்கீங்கன்னா மட்டும் நீங்கள் சென்டரில் கொண்டு வந்துக்கோங்க. ஸோ அது சென்டர் தான் இருக்குதுங்கிறது பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ரெஸ்ட் ஆகிறது சென்டர் தான் ரெஸ்ட் ஆகும். ஓகேங்களா? ரெஸ்ட் ஆகிறது சென்டர்லாம் ரெஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ஃப்ரண்ட்டில் தள்ளிட்டிங்கன்னா போதும், தேர்ட் கியர் விழுந்துடும். அகைன் வந்து அந்த ஸ்பீடு அதுக்குள்ளே ரெக்கார்ட் ஸ்பீட் பிக்கப் ஆனதுக்கப்புறம் ஃபோர்த் கியர் போட என்ன பண்ணிக்கலாம், அந்த மேப்பில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க, அப்படியே நீங்கள் ரிவர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா போதும். ஓகேங்களா? ஸோ அப்படியே ரிவர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ஃபோர்த் கியர் விழுந்துடும். ஓகேங்களா? ஸோ அகைன் வந்து நீங்கள் இப்போ ஆக்சிலேட்டர் கொடுத்து மூவ் பண்ணி ஓரளவுக்கு ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான், 40 கிலோமீட்டர்ஸ் தாண்டதுக்கப்புறம் ஒரு 45 கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஃபிஃப்த் கியர் போடணும். ஸோ ஃபிஃப்த் கியர் எப்படி பண்ணிக்கலாம், மேப்பிங் எப்படி இருக்குது, கரெக்டாக இங்கே வந்து இங்கே வந்தீங்கன்னா சென்டரில் தான் வரும். அதுக்கப்புறம் ரைட்டில் தள்ளி நீங்கள் வந்து ஃபிஃப்த் கியருக்கு வந்து இது ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ சென்டரில் வந்துச்சா, வந்ததுக்கப்புறம் நீங்கள் ரைட்டில் தள்ளி இப்படி மூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிஃப்த் கியர் வந்து விழுந்துடும். ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான். அடுத்து நான் வந்து என்ன சொல்லி தர போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளவு ஸ்பீடு வரைக்கும் ஃபஸ்ட் கியர் அப்ளை பண்ணோம், அண்ட் எவ்வளோ ஸ்பீடு வரைக்கும் செகண்ட் கியர் அப்ளை பண்ணோம், தேர்ட் கியர் அண்ட் ஃபோர்த் கியர் அண்ட் ஃபிஃப்த் கியர், அதெல்லாம் என்னென்ன ஸ்பீட்ஸ் வரும்போது நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லி தர போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃபஸ்ட் கியர் போட்டிங்க, கார் வந்து மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா, ஸ்பீடோமீட்டரில் 0லேருந்து மைல்டாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு 10 to, அதாவது நார்மலாக 10 to 15 கிலோமீட்டர்ஸ் வந்த உடனே வரது வரைக்கும் நீங்கள் மூவ் பண்ணணும். ஃபஸ்ட் கியர்லேயே மூவ் பண்ணணும். 10 கிலோமீட்டர்ஸ் தாண்டதுமே நீங்கள் என்ன பண்ணணும்னா செகண்ட் கியர் அப்ளை பண்ணிடணும். ஓகேங்களா? ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் வேணால் எக்ஸ்டெண்ட் ஆகிக்கலாம், அதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் ஆக வேண்டாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செகண்ட் கியரை ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் கியரில் எவ்வளோ தூரத்துக்கு மூவ் ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 20 to 25 கிலோமீட்டர்ஸ். ஓகேங்களா? மேக்ஸிமம் 25 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் மூவ் ஆனால் போதும் செகண்ட் கியரில். ஓகேங்களா? அதுக்கு மேலே நீங்கள் பண்ணிங்கன்னா கார் வந்து கொஞ்சம் இழுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் பண்ண தேவையில்லை. கரெக்டாக நீங்கள் 25 கிராஸ் ஆனதுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தேர்ட் கியரை வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். தேர்ட் கியர் எது வரைக்கும் இருக்கணும்னு கேட்டிங்கன்னா ஒரு 35 to 40. ஓகேங்களா? 40 டச் ஆக தேவையில்லை. 35 to 40, அதாவது நியர்லி 36 or 37 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 35 மேக்ஸிமம் 35, அதுக்கு மேலே போக தேவையில்லை. 35 வரைக்கும் தேர்ட் கியரில் இருக்கட்டும். 35 கரெக்டாக வந்ததுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபோர்த் கியர் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபோர்த் கியர் இப்போ வந்து எது வரைக்கும் வரணும்னு கேட்டிங்கன்னா ஒரு 40-45 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஃபோர்த் கியரில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக எக்ஸாக்டாக ஒரு 40
43 to 45 கிலோமீட்டர்ஸ் ரீச் ஆனதுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபிஃப்த் கியருக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபிஃப்த் கியர் ஷிஃப்டிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அது சம்டைம்ஸ் வந்து நீங்கள் ஷிஃப்ட் பண்ணலனா கூட ப்ராப்ளம் கிடையாது. 40-45 கிலோமீட்டர்ஸ்லாம் போயிட்டு இருக்குதுன்னா நீங்கள் ஃபோர்த் கியரில் மூவ் பண்ணிக்கலாம். எப்போ நீங்கள் வந்து ஃபிஃப்த் கியர் ஷிஃப்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்கள் சிச்சுவேஷனை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஷிஃப்ட் பண்ண வேண்டியிருக்கும். அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஹைவேஸ்லாம் போயிட்டு இருக்கோம், இல்லை ஃப்ரண்ட்டில் வந்து ரொம்ப வெஹிக்கிள்ஸ் போகலைன்னா மட்டும் நீங்கள் ஃபிஃப்த் கியரை மாற்றிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து டிராஃபிக்கில் போயிட்டு இருக்கீங்க, ஆனாலும் 45 கிலோமீட்டர்ஸ் ரீச் ஆயிடுச்சு, நான் ஃபிஃப்த் கியருக்கு மாற்றணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாற்ற தேவையில்லை. ஏன்னா கண்டிப்பாக அந்த காருடைய மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஸ்லோ டவுன் ஆகும்போது நார்மலாக உங்களுக்கு வந்து 42-40 அப்படி அந்த மாதிரி வந்துடும். அப்போ நீங்கள் வந்து ஃபிஃப்த் கியரில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சிரமமாக இருக்கும். அப்பப்போ நம்ம ஃபிஃப்த் அண்ட் ஃபோர்த் வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த சிச்சுவேஷனில் நீங்கள் வந்து ஃபோர்த் கியர்லேயும் மெயின்டைன் பண்ணால் கூட ஓகே தான். ஆனால் ரொம்ப நேரம் நீங்கள் வந்து 45லேயே வந்து ஃபோர்த் கியரில் போக வேண்டாம். இமீடியட்டாக நீங்கள் வந்து ஃபிஃப்த் கியர் ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நம்ம ஸ்பீடை வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண தான் செய்யணும். அப்படிங்கிற சிச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபிஃப்த் கியருக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இனி இப்போ உள்ள கண்டென்ட், அதாவது இனி வந்து எப்படி நம்ம வந்து அந்த காரை வந்து மூவ் பண்ணி கொண்டு போகலாம் அப்படிங்கிற அந்த கண்டென்ட் அண்ட் ட்ரைவ் பண்ணுற ரிமைனிங் ஸ்கில்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் எல்லாமே ஃபர்தர் வீடியோஸில் பார்க்கலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் தென் யூஸ்ட் கார்ஸுடைய இன்ஃபர்மேஷன்ஸ், ஆல்சோ வந்து கார்ஸுடைய ரிவ்யூஸ் அண்ட் கம்பாரிசன்ஸ், இது மாதிரி கார் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் எல்லாமே நம்ம வீடியோவில் வந்து நம்ம சேனலில் வந்து நான் ஃப்ரீக்வெண்டான வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷனாக நான் வீடியோ போட்டதும் வரணும் அப்படி விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனாக நான் வீடியோ போட்டதும் வரும். ஸோ உங்களுக்கு தேவையான பட்ஜெட்டாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு என்னோட வீடியோஸ் எல்லாமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அது போக நம்ம ரோச் காஸ்ட்ல டெலிகிராம் குரூப்புடைய லிங்க் வந்து நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி மறக்காமல் நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுறது மூலமாக நான் டெய்லி போடுற அந்த யூஸ்ட் கார் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் டேரெக்டாக டெலிகிராம் குரூப்லேயே ஷேர் பண்ணிடுவேன். ஸோ லிங்கை கிளிக் பண்ணி வீடியோஸ் பார்த்து உங்களுக்கு ஃபேவரான கார் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பை.